கடவுளை அறிபவர் யார்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளை அறிபவர் யார்? கடவுளை அறிந்து கொள்பவர் யார்? கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 1 தீமோத்தேயு 2:4 வாசிப்பது போல எல்லா மக்களும் மீட்கப்பட வேண்டும், தேவனை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும். வார்த்தை தான் நமக்கு அந்த உதவி, மீட்பு தான் அந்த உதவியை நமக்கு செய்கிறது. பிரியமானவர்களே, கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் கடவுளை அறிய முடியும். கடவுளுடைய அன்பு நமக்குள் நிறைவாய் குடியிருந்து இறை அன்பை பெற்றுக்கொண்டு நாம் பிறர் அன்பில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால், எபிரேயர் 13:1 வாசிப்பது போல சகோதர அன்பில் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நாம் யாராய் இருக்கிறோம்? கடவுளை அறியக்கூடிய மகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். மீட்பை சொந்தமாக்கி கொண்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் கடவுளை அறியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதோடு மற்றும் நின்று விடாமல் அதன்படி நடப்பவர்கள் யாக்கோபு 1:22 படி அவர்கள் கடவுளை அறியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திருப்பாடல் 1:1 வாசிப்பது போல தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல், பாவிகளின் வழியில் செல்லாமல், பரியாளர் கூட்டத்தில் அமராமல், அல்லும் பகலும் திருச்சட்டத்தில் இன்பம் காண்பவர்களாய் தியானிக்கிற பிள்ளைகள் கடவுளை அறியக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இத்தகைய கடவுளை அறியக்கூடிய வழியில் நாமும் பயணிப்போம். கடவுளை அறிவோம், அவர் ஆற்றலை பெற்றுக்கொள்வோம், அவரை ஆசிரியர் அடைந்து கொள்வோம். தொடர்ந்து அவரோடு நாம் இணைந்து நடப்போம். உலகத்திற்கு சாட்சியாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.